கிறிஸ்து பிரியமா அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்க யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பிரதான கிருபை, தயவு, அன்பின் நிமித்தமாக மேலும் ஒரு நாளை நமக்கு தந்து அதில் சாட்சியுள்ள பிள்ளைகளாம் நம்ம பூமியில் வைத்திருக்கிறார். இதற்காக பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் ஆஹ், பாடத்தை ஆரம்பிக்கும் வண்ணமாக சகோதரர் கிளின்டன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்க முடியுங்களா? ஓகே பிரதர், ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, தர்மையான இந்த நேரத்திலையும் கூட பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களுடைய பாதத்துல எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த அருமையான இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படி இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி ஏறெடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு புரிந்து இந்த ஓட்டத்துல தேவனுடைய பெரிதான கிருபையில நாங்கள் கீழ்ப்படிந்து மரண வரையும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி கடந்து வருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, அருமையான சகோதரனை கூட உம்முடைய கிருபையினால நீர் மறைத்து உம்முடைய சத்தியத்தை அவர் மூலியமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபை எங்களை தொடரும்படி எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்துல கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த இணைப்பில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரியும் கூட உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்கிறதற்கு மனப்பூர்வமாக அவங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உடைய பாதத்துல கெஞ்சுகிறோம். அப்பா, எல்லாவற்றையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம். அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. தேங்க்யூ பிரதர். ஸ்கிரீன் தெரியுதுங்க பிரதர்? என்ன பிரதர்? ஸ்கிரீன் தெளிவா இருக்கா? தெரியுது. ஓகே ஓகே ஓகே. கிறிஸ்துக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த ஒரு இரு வாரங்களாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, வேதாகமத்தை வாசிப்பது எப்படி அப்படின்ற தலைப்புல பல்வேறு பாடங்கள் நம்ம பார்த்தோம். அதுல வேதாகமத்தில் உள்ள கேள்விகளுக்கான பதில் எங்கதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாகமத்திலே தான் இருக்கும் அதுக்கான பதில் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். தேவன் எதையுமே வெளியரங்கமா வைக்கல. வேதத்துல தேடி ஆராய்ந்து வாசிக்கிறதுக்கு தான் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்றதுக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேடி ஆராய்ந்து படிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம போன பாடங்கள்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் முதல் உலகம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதையும் பார்த்தோம். அதாவது பேதுரு சொன்ன மாதிரி முந்தின உலகம், அதாவது ஜலத்தினால் அழிக்கப்பட்ட முதல் உலகம், அப்புறம் இரண்டாம் உலகம் அது எதற்கு வைக்கப்பட்டிருக்குன்னா ஆக்கினிக்கு உள்ளாக வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இனி வரும் காலம், புதிய வானம் புதிய பூமின்றது மூன்றாம் உலகம் அப்படின்னு பார்த்தோம். சில காரணத்தினால் நேற்று நம்மளால கிளாஸ் வைக்க முடியல, அதனாலதான் இன்னைக்கு கண்டினியூ பண்றோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டாம் உலகம் இல்லை. ஏன்னா இரண்டாம் உலகம் ரொம்ப பெரிய பாடம். அதை நம்ம இப்ப நம்ம கிட்ட இருக்கிற கால கணக்கின்படி குறுகிய டைம்ல என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா, இரண்டாம் உலகத்தில் மட்டும் இல்ல, இந்த மூன்று உலகத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயம் இல்லை அப்படின்னா தேவனோட தெய்வீக திட்டமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு பார்க்கறோம். ஸோ இன்னைக்கு நீங்க பிக்சர்ல பார்த்தாலே தெரியும் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் ஈடுபலி அப்படின்ற தலைப்புலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த பாடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈடுபலி அப்படின்னு சொல்லி பல்வேறு இடத்துல நம்ம என்ன பண்ண கேட்டிருப்போம். ஆனா கிறிஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர் வெறும் கிறிஸ்தவங்களுக்காக தான் மரிச்சாரா, இல்ல மொத்த உலகத்திற்காகவும் மரிச்சாரா, ஏன் கிறிஸ்து தான் இதை பண்ணணுமா, ஏன் வேற யாராலையும் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்விகள்லாம் எழும்பும். ஏன் கிறிஸ்துவனாலதான் உலகத்திற்கு மீட்பு அப்படின்னு சொல்றோம்,
இல்ல வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நெறைய சில சகோதரர்கள் கிட்டலாம் பேசும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க என்ன இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க சபைகள்ல என்ன நம்ம சகோதர, சகோதரிகள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் என்னங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் ரட்சிப்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடத்துல இருக்கு. சோ அப்படி அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, கிறிஸ்து எங்களுக்காக மட்டும் தான் மரிச்சார்" அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். சரி, அவங்களுக்காக தான் மரிச்சார் அப்படின்னா, அவரு ஏன் வந்து இந்தியால பொ வந்து பொறக்காம ஏன் இஸ்ரேல்ல போய் பொறந்தாரு? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசத்துக்கு ஏன் வந்து கிறிஸ்து அங்க பெத்லஹேம் அப்படின்ற ஒரு ஊர்ல நாசரேத்தூர்ன்ற இடத்துல ஏன் அவர் பொறக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்விலாம் நமக்கு வருது. அப்ப உலகத்துக்காக அவர் மரிக்காம வெறும் கிறிஸ்தவர்களுக்காக தான் மரிச்சார்ன்னா, அப்ப மத்த உலக மக்களுடைய கதி என்ன? நிலைமை என்ன? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எல்லாருமே என்ன பண்ணப்படுவாங்க? நரகத்துக்கு போயிருவாங்க. அப்படின்னு சொல்லி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பல்வேறு தரப்புல சொல்லப்படுது. சில நேரங்கள்ல இது வந்து கிறிஸ்தவ மார்க்கம். இதுவே உலக மார்க்கத்துக்குள்ள போறோம். உலகத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போம்போது, இப்ப அவங்கட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப கிறிஸ்துவ தெரியுமா? அப்படின்னா, இயேசு தானே! தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து உங்களுடைய பாவங்களுக்காக மரிச்சார் அப்படின்னு சொன்னா, என் பாவத்துக்கு எதுக்கு அவர் மரிச்சார்? அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அவர வந்து அவரு வந்து பாவமே அறியாதவரா? சரி. அவரு பாவமே அறியாதவர போய் எதுக்கு அவர போய் எதுக்கு சிலுவையில அவர ஏன் எனக்காக பலி குடுத்தீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாரி என்ன கேள்விகள்லாம் இருக்கு. எங்கேயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவர் எப்படி எனக்கு வந்து மன்னிப்பு குடுக்க முடியும் என் பாவத்துக்கு? அப்படின்ற கேள்விலாம் வந்து வருது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது எல்லாருமே எப்படிதான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். பிளைண்டா ஒரு விஷயம் மாரி பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். சிலுவை வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு சின்னம் ஆயிருச்சு. என்னன்னா, கிறிஸ்தவன்னா சிலுவை போட்டிருந்தா அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு ஆயிடுச்சு. கழுத்துல ஒரு சிலுவைய வந்து போட்டுட்டு, சிலுவை சுமக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இருக்கிறாங்க. சிலுவைய வந்து லிட்டரலா அதே மாரி தூக்கிட்டு இதெல்லாம் பண்றதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் வேதத்துல இருக்கா? கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார்? எந்த காரணத்துக்காக ஈடுபலி குடுத்தார்? என்ன எதனால அவர் தான் அத பண்ண முடிஞ்சுச்சு? இந்த மாரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ, அ முதலாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கிறிஸ்துவனுடைய பிறப்பு போயிருவோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நானே வாசிச்சர்றேன். ஏன்னா பாடம் இன்னைக்கு 45 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஹால்ஃப் த பாடத்த நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு உவமை. அந்த உவமைய வரும் வாரங்கள்ல பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள். அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். சோ இப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல, அந்த கேள்விதான். அவர் ஒரு குமாரனை பெறுவார். இது யாருன்னு நமக்கு தெரியும். மரியாள் தான் சொல்றாங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இது யார் சொல்றா அப்படின்னா, மரியாளுக்கு கெப்ரியேல் தூதன் வந்து தோன்றி என்ன பண்றாருன்னா சொல்றார். அவருக்கு என்னன்னு பேரிடுவாயாக? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் ஏன் இயேசுன்னு பேரிடணும்னா, ஏன்னா இயேசுக்கு அர்த்தம் அதுதான். கரெக்ட்டுங்களா? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். சோ அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி. சோ இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அவர்களின் ஜனங்கள் அப்படின்னா, அப்ப மரியாளுடைய ஜனங்கள் அப்படின்ற மாதிரி தானே ஆகுது. அப்ப யாருக்கு மட்டும் பாவத்தை நீக்குறாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் தானே பாவத்தை ஏன்னா அங்க தானே பொறக்குறாரு. அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு தான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப சில பேர் மொத்த உலகத்துக்காக மரிச்சாரா? இல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்காக மரிச்சாரா? அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். தமது ஜனங்கள்னா யார சொல்றாங்க? அப்படின்ற கேள்விலாம் வந்து நமக்கு எழும்புதுன்னு பார்க்கிறோம். சோ இதுக்கு இப்போ நமக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாரியே தான். வேதத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கான ஜோடி வசனம் எங்கேயே தான் இருக்கும்னா, வேதத்திலேயே தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அது எங்கேயே தான் நமக்கு அதாவது அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னா, வேதத்திலேயே தான் கிடைக்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தியிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். சோ இங்க என்ன சொல்லப்படுறாருன்னா, பூமியிலிருந்து உயர்த்தி இருக்கும்படி போதுன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நிலைய தான் சொல்றாரு. சோ அது என்ன நிலைன்னா, சிலுவை மரணம். கரெக்ட்டுங்களா?
அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து எல்லாரையும் அப்படின்னு குறிக்கிறது ஒட்டுமொத்த உலக ஜனங்களே தான் குறிக்கிறார் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு இங்க வருது. 1. இன்னொன்னு லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இது எப்ப நடக்குதுன்னா, கிறிஸ்துவுடைய பிறப்பப்ப நடக்கிற ஒரு விஷயம். பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சோ என்ன ஆகுதுன்னா, இங்க எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னா குட் நியூஸ். அதாவது அவங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்து அறிவிக்கப்படுது. அது அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்து பொறக்கிறது யாருக்கு மட்டும் நற்செய்தி இல்லைன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த மனுக்குலத்துக்கும் என்ன ஆகுதுன்னா நற்செய்தி தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் கிறிஸ்து வந்து இந்த பூமியில வந்து பொறந்தது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் பொறக்கல. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு மேசியா நமக்காக பொறப்பார் அப்படின்னு வந்து ஐசாயாலே அவங்க படிச்சுட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஐசாயாலே பார்த்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேசியா ஒருத்தர் வருவாரு. நம்மள எல்லாரும் ராஜா நம்மள ஆளுவாரு. ஏன் இத அவங்க விரும்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க யாரோட அடிமைத்தனத்துல இருந்தாங்க அப்படின்னா, ரோமாபுரியின் அடிமைத்தனத்துல இஸ்ரேல் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப என்ன நினைச்சாங்க அப்படின்னா, மேசியான்ற ஒருத்தர் வந்து அவங்கள என்ன பண்ணுவார்? விடுவிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு. அப்ப வரவர் எப்படிதான் வருவாருன்ற அவங்களோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஒரு பெரிய ராஜாவா வருவாரு. அவர் சிம்மாசனத்துல வந்து அமருவாரு. அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அ இருந்த வசனம், தீர்க்க தரிசனம் தான். ஸோ அத நம்பி தான் வந்து அவங்க என்னன்னா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து பொறந்ததே அவங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அவர் எங்க பொறக்கலைன்னா, ஒரு நம்ம பார்க்குற மாரி மாட்டுத் தொழுவத்துல பொறந்தாருன்னு சொல்லி நம்ம நம்புறோம்ல. அந்த மாரி வசனமே கிடையாது. அவர் வந்து மாட்டுத் தொழுவத்துல பொறந்தாருன்னு கிடையாது. அவர் ஒரு வீதியில பொறந்தார் அப்படின்னு தான் இருக்கும். போற வழியிலேயே பொறந்திருப்பார் அப்படின்னு தான் வசனம் இருக்கும். அத நமக்கு நேரம் இருந்தா வரும் பாடங்கள்ல கூட அந்த வசனத்த நம்ம ஆராயலாம். ஸோ இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த லோகோஸான அ கிறிஸ்து எப்படிதான் பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ரோட் சைடுல ஏன்னா பெத்லஹேம் எடுத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய நகரம்லாம் கிடையாது. போய் ஒரு சந்து மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோ சின்ன ஊர்ல தான் வந்து அவர் பொறந்தாருன்னு பார்க்கிறோம். ஸோ அவங்க உலகத்துல இருக்கிற அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்க எதிர்பார்த்த விதமா யார் பொறக்கல அப்படின்னா, கிறிஸ்து பொறக்கலை. அவருக்கு எல்லாரும் பணியணும். அவர வந்து அவருக்கு ஊழியம் செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கிறிஸ்து எதுக்காக வரல அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். சோ இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் எதுக்காக வரல? ஒரு ராஜாவா ஒரு அரண்மனையில உட்கார்ந்துட்டு மத்தவங்க எல்லாரையும் ஆட்சி செஞ்சுட்டு, அவருக்கு கீழ ஒரு 10, 15 ஊழியர்கள் இருந்து அவருக்கு பணிவிடை செய்யணுன்றதுக்காக வரல. அதுதான் வசனம் சொல்லுது. அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்ய நமக்காக ஊழியம் செய்ய தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு வந்தாருன்னு பார்க்கிறோம். அநேகரை மீட்கும் பொருளாக. ஸோ இதுதான் வந்து இந்த பாடத்துடைய தலைப்பே. மீட்கும் பொருள். அதாவது மீட்கும் பொருள் அப்படின்றதுக்கு ஆங்கில பதம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரான்சம் அப்படின்னு இருக்கும். நம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார் என்றாரு. ஸோ மீட்கும் பொருள். ஏதோ ஒரு பொருள், அதை என்ன பண்றாருன்னா, மீட்கிறதுக்காக பயன்படுத்துறோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நகைய வந்து அடமானம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க. நகைன்ற ஒரு விஷயம் வந்து புரிதலுக்காக சொல்றேன். அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. அத ஏதோ ஒரு சரிசமமான ஒரு விலை அதுக்கு குடுத்து தான் நம்ம என்ன பண்றோம் அந்த நகைய. மீட்டுட்டு வரோம்ன்னு பார்க்கிறோம். ஸோ அத மீட்டுக்கிட்டு வர்றதுக்கு பேரு தான் என்னன்னா, அந்த மீட் அத எடுத்துட்டு வரதுக்காக ஒரு சரிசமமான விலை போகுது பார்த்தீங்களா? அதுதான் மீட்கும் பொருள். அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கும். அதுக்கான சரிசமமான விலையா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் மீட்கும் பொருள். ஸோ அதே மாரி தான் கிறிஸ்துவும் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாராமா? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார் என்றார். சரி, இப்ப இப்ப நமக்கு நெறைய கேள்விகள் வரும். மீட்கும் பொருள் கொடுக்க வந்தார். ஏன் இவர் மீட்கும் பொருள் குடுக்கணும்? முதல் கேள்வி. மீட்கும் பொருள குடுக்கணும்னா, அது ஏன் ஜீவனை அவர் குடுக்கணும்? 2ஆம் கேள்வி. இந்த மாரி கேள்விகள்லாம் வந்து நமக்கு வருதுன்னு பார்க்கிறோம். ஸோ எதுக்காக இவர் ஏன்னா மீட்கிறதுக்கு ஒரு பொருள குடுக்குறாருன்னா, அந்த பக்கம் என்ன பொருள வாங்க போறார் அப்படின்றது நமக்கு தெரியணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அது என்ன அப்படின்ற மாரி கேள்விகள்லாம் நமக்கு எழும்புது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். தேவன் ஒரே
ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்ப இங்க என்ன, இது எதுக்கு கிறிஸ்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், கரெக்ட்டுங்களா? அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்துல தேவன் ஒருவரே. ஸோ தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யாரு? ஒருவரே. மத்தியஸ்தர்னா யாரு? மிடில் மேன். அதாவது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இருக்கு, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பிளவு இருக்கு அப்படின்னா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருக்காகவும் பேசுவாங்கல்ல, அவங்க பேரு தான் மத்தியஸ்தர்னு சொல்லுவோம் நம்மளோட இதுல. சோ அப்படி இருக்கும்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரே அப்படின்னு பார்க்கிறோம். சோ எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரே பார்க்கிறோம். இதற்குறிச்சு சாட்சி என்கிற காலங்களில் வெளிப்படு வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இங்க வந்து மெயினா என்னன்னா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. சோ அந்த மத்தியஸ்தர் யாருன்னா, மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த கிறிஸ்து இயேசு அப்படின்னு பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணாராமா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஜீவனை கொடுத்தார். சோ இங்க மீட்கும் பொருள்ன்றது என்னன்னா அவருடைய ஜீவன், கரெக்ட்டுங்களா? சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் கிறிஸ்து இதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு இன்னொரு ஒரு பதிலுமே, ஏன் கிறிஸ்து தான் இதை பண்ண முடியுமான்றதுக்கான ஆன்சரும் நம்ம வரும் இந்த பாடத்திலயும் நம்ம பார்ப்போம். சோ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஈடுபலி அப்படின்ற போது மீட்கும் பொருள் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த பொருள் என்னன்னா அவருடைய ஜீவன், அததான் வந்து மீட்கும் பொருளா வச்சிருக்காருன்னு பார்க்கணும். அப்ப இந்த பக்கம் என்ன இருந்துச்சு, அதுக்கு சரிசமமா என்னத்தை வாங்கினார் அப்படின்றது நமக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? சோ அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப மீட்கும் பொருள்ன்றது என்னன்னா, ஒரு ஆப்பிள்க்கு இன்னொரு ஆப்பிள் தான் சரிசமமா இருக்கும். ஒரு ரூ. 100 நம்ம ஒருத்தர்ட்ட வாங்குறோம்னா, அதே ரூ. 100 தான் என்னவா இருக்கும்னா, அதுக்கு சரிசமமான விலையா இருக்கும். ரூ. 50 இல்ல ரூ. 99வும் சரிசமமான விலையா இருக்குது. ரூ. 110 ரூ. 120 நான் குடுத்தாலும் அது என்னது? சரிசமம்னு சொல்லவே முடியாது. தராசு எடுத்து நிறுத்துனீங்கன்னா 2மே லெவலா நிக்கணும் அப்படின்னா, 2மே ஈக்குவலா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். சோ அதுதான் இங்க பார்க்கிறோம். சோ இதுக்கு வந்து கிரேக்க பதத்துல வந்து இதுக்கு வந்து ஆன்டி லூத்ரான் அப்படின்னு சரிசமமான விலை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப இங்க நம்ம பார்க்கிறது தமிழ் பைபிள்ல இருக்கிறது. சோ இதுக்கான கிரேக்க பதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஆஹ் எழுதப்பட்ட இதுல என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து படிக்கணும் வேதத்தை. சோ அதனால அப்படி பார்க்கும்போது ஆன்டி லூத்ரான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு மீட்கும் பொருள் கிறிஸ்து இயேசு தான் கொடுக்கணும். ஏன்னா அவரும் தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அவர்தான். அவர்தான் தன்னுடைய ஜீவனையும் மீட்கும் பொருளா கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம். ஏன் இதை செஞ்சார் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கணும்னா நம்ம எங்க போனோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆதி தகப்பன் மற்றும் தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கிட்ட நம்ம போகணும். சோ ஆதாம் ஏவாள் காலம் நமக்கு நல்லா தெரியும். என்ன ஆச்சு அப்படின்னா, ஆதாமை பூமியில தேவன் சிருஷ்டித்தார். ஆதாம் தனிமையா இருப்பது நலமல்லன்னு சொல்லி அவனுக்கு என்ன ஏவாளை கொடுத்தார். ஏவாள் 2 பேர் இருக்கும்போது ஏவாள் யாரால வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னா சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டா. அதுக்கு முன்னாடி தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், நீ இந்த பழத்தை, ஜீவ விருட்சத்தின் கனியின் பழத்தை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் சர்ப்பமானது என்ன பண்ணுச்சுன்னா தந்திரமா ஏவாளை வஞ்சித்ததுன்னு பார்க்கிறோம். அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே சகல காட்டு விருட்சங்களின் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகுது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவ கனிகளை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். இப்ப சர்ப்பம் நீங்க எப்படி கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் என்ன சொன்னாரு, ஒரு கனியை மட்டும் சாப்பிடாத, ஒரு மரத்தின் கனியை சாப்பிடாத. ஆனா இங்க எப்படி கேக்குதுன்னா, எவ்வளவு வஞ்சகமா கேக்குறான் பாரு. இந்த இந்த தோட்டத்துல இருக்க எந்த கனியும் சாப்பிட வேணாம்னு தேவன் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். சோ இப்ப இதுக்கு என்ன பதில் ஏவாள் சொல்றான்னா, ஏன்னா
பொதுவாவே லேடீஸ் கொஞ்சம் இந்த விஷயத்துல வீக். வாய் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இல்ல அந்த மரத்த மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி யார் சொல்லிர்றா? ஏவாள் சொல்லிர்றாங்க. ஏன்னா இங்க அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கலாம். தேவன் வந்து ஒரு விருட்சத்தின் கனிய மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க சர்ப்பம் என்ன கேக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றான்னு பார்க்கிறோம். ஸோ வந்து அவரு வாயால என்ன பண்றான் அப்படின்னா, வாங்குறான். போட்டு வாங்குறான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதனால என்ன ஆகுது? அப்புறம் அந்த கனி பார்வைக்கு அழகும், ஆ அழகா இருக்கிறதுனால ஆதியாகமத்துல நம்ம வாசிப்போம். ஸோ அந்த கனிய புசிச்சர்றான், பாவம் செய்தர்றான். அது மட்டும் இல்லாம ஆதாமும் பாவம் செய்துடுறார். அதுக்குள்ள நம்ம டீட்டெயில்டா போக வேணாம். அத நம்ம ஸ்ரீயின் வித்து பாடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப அந்த பழத்த புசிச்சர்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, பாவம் வந்துருது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும். கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. என்னன்னா, தேவன் ஒரு கட்டளை குடுத்திருந்தார். அதுக்கு ஆதாம், ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, கீழ்ப்படியவில்லை. ஸோ அப்ப என்ன ஆயிருச்சு? பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லா மனுஷனும் ஆதாமுக்குள் பிறந்த எல்லா மனிதனும் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே என்ன இல்லை அப்படின்னா மரணத்திலிருந்து விடுதலை இல்லை. இப்ப இவங்க எல்லாமே எதுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா, மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே எதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னா, சாவ நோக்கி தான் போறாங்க. அவங்க யாருமே என்ன ஆகலைன்னா, ஆ அப்படி நீடிச்சனால இல்ல. நம்ம முதலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லயே பார்த்தோம்ல. அவங்க எல்லாரும் 900 வருஷம் வரைக்கும் தான் வாழ முடிஞ்சுச்சு. ஏன்னா, தேவனுக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் 1 நாள் போலவும் பார்த்தோம். ஸோ 1000 வருஷத்தை பார்த்த மனிதன் ஒருவனும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே இப்ப இப்ப நம்மவுமே ஒவ்வொரு செகண்ட் என்ன ஆயிட்டு தான் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பாவத்துடைய சம்பளம் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு யார் துரத்தப்படுறாங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள் துரத்தப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இருந்த உறவு அருந்துருச்சு. எதனால அப்படின்னா கீழ்ப்படியாமைன்ற விஷயத்தினால பாவம் உள்ள வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற ஒரு நிலைமைக்கு யார் போயிட்டான்னா மனுக்குலம் மொத்தமா ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாருமே என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஸோ இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிவு உண்டாயிருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இந்த மரித்த நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்கன்றத கிறிஸ்துவே சொல்லியிருப்பாரு ஒரு விஷயத்துல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இது எப்ப ஆகும்னா, ஒரு வாலிபன் வந்து "இது ரபியே நான் உங்க பின்தொடர்ந்து வரேன்னு" சொல்லும்போது, "வா" அப்படின்னும்போது அந்த வாலிபன் என்ன சொல்லுவாருன்னா, "எங்க அப்பாவ மட்டும் நான் என்ன பண்ணிட்டு வரேன், அடக்கம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் இது. என்னன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இங்க சொல்றது வந்து நம்ம முதல்ல பார்த்த மாரியே, வேதத்தை வாசிக்கும் முறை ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, வேத வேதத்தை டைப், ஆன்டி டைப் நிழல் பொருள்ல வாசிக்கலாம். பேரபிள்ஸ் உவமைகள் மூலியமாக கிறிஸ்து பேசியிருப்பார் வாசிக்கலாம். அப்படி வாசிக்கலாம். தீர்க்க தரிசன பாஷையில பேசியிருப்பாரு. சிம்பாலிக் லாங்குவேஜ் அடையாள பாஷையில பேசியிருப்பாரு. காலக்கணக்கின் பாஷை அது டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி அதுலயும் வாசிச்சிருப்பாரு. இப்ப இந்த வசனத்தை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, உவமை பாஷையில தான் பேசுறாரு அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா, மரித்தோர் அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய தகப்பன தான் சொல்றாரு. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா, உயிருள்ள மரித்தோர், மரித்த மரித்தோர்ன்னு 2 டிஃபரெண்ட் விஷயம் இருக்கு. இதெல்லாம் குழப்புது கரெக்ட்டுங்களா? அது என்ன மரித்தோர்ல உயிருள்ள மரித்தோர், மரித்த மரித்தோர் அப்படின்னு. இப்ப இந்த பூமியில மரிச்சிட்டோம் அப்படின்னா, அவர்கள் எல்லாருமே மரித்த மரித்தோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கு. உயிருள்ள மரித்தோர்னா டெய்லி செத்துட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? எல்லாருமே எத நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னா, மரணத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்பதான் வந்து கிறிஸ்து இத சொல்றாரு என்னன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரிச்சிட்டு இருக்கிறவங்க, மரித்தவர்கள என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும். நீ என்ன பண்ணு? ஜீவன நோக்கி வரேன்னும்போது, நீ வந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா,
இந்த விஷயத்த நம்ம அணுகுறோம். ஸோ உயிருள்ள மரித்தோர், மரித்த மரித்தோர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மீட்கும் பொருள் என்பது சமமான விலையை குறிக்கிறது போல ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருக்கும் மீட்கும் பொருளை தர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். எப்படி வந்து மீட்கும் பொருள்ன்றது சரிசமமான விலைன்னும் போது எப்படி ஒரு மனுஷன் வந்து எல்லா மனுக்குலத்துக்கும் எப்படி, ஏன்னா இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து ஈடுபலி குடுக்க முடியும்? மீட்கும் பொருள் குடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழும்பும். அதுக்கான பதில் வேதத்துல தான் இருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனால் பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இப்படி ஆயிற்று. சோ இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு மனுஷன் பண்ண பாவம் தான். யாரு? ஆதாம். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால எப்படி மொத்த மனுக்குலம் எதுக்கு போயிருச்சு அப்படின்னா பாவத்துக்குள்ள போயிருச்சுன்னு பாக்குறோம். இதுக்கு வந்து சங்கீதக்காரனே அதுக்கு சொல்றாரு என்னன்னா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு. சோ பாவத்துலதான் யார் என்ன கர்ப்பம் நான் பிறக்கும் போதே நான் என்னத்துலதான் பிறக்கிறேன் அப்படின்னா பாவத்துலதான் பிறக்கிறேன். எப்படி இப்படி சொல்றீங்கன்னா, இந்த பூமியில பாவம் செய்யாத ஒருத்தருமே இந்த பூமியில இருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த பூமியில நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள என்னதான் இருக்குன்னா பாவம் தான் இருக்கு. இப்ப ஒரு நம்மளுடைய முக பாவனையா இருக்கட்டும், செய்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே எத நோக்கி தான் இருக்கும்னா, ஏதாவது ஒரு தவற, ஏதோ ஒரு பாவத்த ஒரு குழந்தை பொறந்து அந்த பூமியில வளர, வளர அந்த குழந்தை பாவத்துக்குள்ள போகாம இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா விழுந்து போன ஒரு மாம்ச சரீரம். ஆதாம்னால அந்த விழுந்து போன நிலையில தான் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பூமியில பொறக்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சரி. அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, ஏன்னா எல்லாருமே பாவத்துக்குள்ள தான் இருக்காங்க. சோ எல்லாருமே மரிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம். அப்ப எல்லாரும் மரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மொத்தமா அழிக்கல. கரெக்ட்டுங்களா? சோ அவங்கள படிப்படியா அவங்களுக்கு மரணம் வந்துகிட்டு இருக்கு. தேவனும் பார்த்துட்டே இருக்காரு. இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் அவர் மைண்ட்ல என்ன இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, அவரு வந்து நீதி உள்ள தேவன். நீதியை சரி கட்டாம அன்ப காட்ட மாட்டார். சோ அப்ப முதலாவது நீதி அவர் சொன்ன வார்த்தைய ஆதாம் கேட்கல. சரிப்பா பரவால்ல மன்னிச்சுட்டு போறேன்னு அவர் சொல்லல. நீ பாவம் பண்ணிட்ட. பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்னா, அவர் நீதியான தேவன். நீதிக்கு அப்புறம் தான் அவருடைய அன்பு வரும். அப்படிதான் ஆதாமையும் வந்து நீதியில ஃபர்ஸ்ட் சரி கட்டிட்டு தான் அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கொஞ்சம் கிருபை காட்டுறார். போட்டுக்க உடைகள் தர்றாருலாம் பார்க்கிறோம். சோ வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரொம்ப ஃபேமஸ் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் யார் வந்திருக்கா? கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கோ, கிறிஸ்தவ ஜனங்களை மட்டும் ரட்சிக்கிறதுக்கோ யார் வரலன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பூமிக்கு வரல. இப்ப அதுக்கான பதில் நமக்கு வந்துருச்சுங்களா? சோ அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அவரை அனுப்பினார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப நமக்கு கிறிஸ்துவ அனுப்புறார் அப்படின்னா, கண்டிப்பா தேவன் ஃபர்ஸ்ட் என்னத்த சரி கட்டுவாருன்னு பாத்தீங்கன்னா, நியாயம், ஜஸ்டிஸ். அதாவது நீதி. அது தேவனுடைய குணலட்சணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, நீதி தான் முதலாவது இருக்கும். நீதி, அன்பு, வல்லமை அப்படின்லாம் பார்ப்போம். சோ அதுல முதலாவது நீதியை சரி கட்டுனா மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும்னா, இப்ப மனுஷனும் ரட்சிக்க முடியும். இப்ப பார்க்கிறார், மனுஷனை எப்படி ரட்சிக்கலாம்? பாவத்துக்குள்ள போயிட்டான். மரண நிலையில இருக்கான். இவனை எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு வந்து என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, எ ஏதாவது ஒரு விஷயம், அ ஒரு விஷயத்த வச்சு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனுஷன ரட்சிக்கணும். இப்ப தேவன் போட்ட அவர் போட்ட அவருடைய லாவே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். யூதர்களுக்கு முதலாவது தேவன் குடுத்த கட்டளைகள். அதாவது ஜூயிஷ் லா. தேவன் தான் அத குடுத்தாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோசே மூலியமா குடுத்திருப்பாரு. அந்த நியாயப்பிரமாணத்த எடுக்கிறார்ன்னு பார்க்கிறோம். பாருங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கின்ற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயத்த தர்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். கரெக்ட்டுங்களா? அந்த நியாயப்பிரமாணத்த இங்க வசனத்தின்படி இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். சோ இத செஞ்சா கண்டிப்பா என்ன பிழைச்சிருவான் அப்படின்னு சொல்லி குடுத்தது. ஆனா ஒரு மனுஷனாவது அத செஞ்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருத்தராவது அத கடைபிடிச்சாருன்னா
யாருமே கடைபிடிக்கல. ஸோ என்ன பண்ண முடியல? தேவனால மனிதர்கள ரட்சிக்க முடியல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதல்ல அந்த வாய்ப்ப குடுத்தார். தன்னுடைய சொந்த ஜனங்கள்னு தேர்ந்தெடுத்தார். யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ளவர்கள்ன்னு தான் நம்ம வசனம் வாசிப்போம். ஸோ அதே போல லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளக் கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளாலே பிழைப்பான். நான் கர்த்தர். ஸோ அந்த நான் குடுத்த கற்பனைகளை நீ கைக்கொண்ட அப்படின்னாலே என்ன ஆகும்னா, நீ பிழைப்ப அப்படின்னு சொல்லி தேவன் இங்க சொல்றாருன்னு பார்க்கிறோம். இப்ப இந்த இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு நல்லது செய்யணும்னு நெனச்சு கட்டளைய குடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்க கட்டளைய கைக்கொண்டாங்களா? கிடையாது. விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அ பல்வேறு வே அ அ விக்கிரக ஆராதனைக்குள்ளலாம் அவங்க போறாங்கலாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்க. 2ஆம் உலகத்துல நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இப்ப என்ன பண்ணணும்? தேவன் பார்க்கிறாரு. என்ன பண்றது? அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் குடுத்த ஒரு கட்டளை. அதையே தன்னுடைய மகனுக்கு பண்ண வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை. ஏன்னா முதல்ல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுச்சு? "இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்." இத செஞ்சான், பாவம் செய்தான், செத்தான். கரெக்ட்டுங்களா? சாக ஆரம்பிச்சாச்சு எல்லா மனுக்குலமும். இப்ப அதே தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு குடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்த வச்சு தான் என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து மனிதனை மீட்கிறார்ன்னு பார்க்கிறோம். அதுக்கு வந்து இங்க பார்க்கலாம். எக்ஸோடஸ் அதாவது யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும். சோ இது வந்து யார் தான் குடுத்தான்னா, தேவன் குடுத்த ஒரு நியாயப்பிரமாணம் தான். என்னன்னா, இப்ப ஒருத்தர்ட்டேருந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டோம். இப்ப உதாரணத்துக்கு, ஒருத்தர் என்னோட கண்ண எடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். என்னோட கண்ண வந்து ஒருத்தர் குத்திட்டாரு. என் கண் போயிருச்சு. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அவரோட கண்ண என்ன எடுத்தார்ல, என்ட்டேருந்து கண் எடுத்தார்ல, அவரோட கண்ண நான் எடுக்கக்கூடாது. அவரே பிடுங்கி குடுக்கணுமாமா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த அதாவது விருப்பப்பட்டு, தானே அந்த கண்ண எடுத்து என்ன பண்ணணும், கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், கைக்கு கை, கால்ன்னு பார்க்கணும். சோ அப்ப இதுலயே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கொடூரமான ஒரு சட்டம் மாரி தெரியும். ஆனா உண்மையே இதுல ரொம்ப பெரிய அன்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிச்சா, இந்த விஷயத்த பண்ண மாட்டான். உதாரணத்துக்கு, என்னோட கண்ணு மாதிரி உன் கண்ண நான் நெனச்சிருந்தேன்னா, நான் என்ன பண்ண மாட்டேன்? உன் கண்ண நான் அழிச்சிருக்க மாட்டேன். உன் கண்ண வெட்டியிருக்க மாட்டேன். ஒருத்தனுக்கு தீங்கு விளைவிச்சிருக்க மாட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த தாட் வரணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணத்துல இந்த விஷயத்த குடுத்தார். கரெக்ட்டுங்களா? சோ பழைய ஏற்பாட்டுல குடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது அன்பின் பிரமாணத்த வெளிப்படுத்துற மாரி தான் இருக்கும். ஏன்னா, என்னை நேசிப்பது போல பிறரையும் நான் நேசிச்சேன்னா, இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் இது குடுத்தார். கடைசியில தன்னுடைய சொந்த மகனையே இந்த விஷயத்துக்காக தான் அவர் குடுக்கற வேண்டியது ஆச்சு அப்படின்லாம் பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது? நமக்கு தெரிஞ்சிருச்சு ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தர் ஜீவன் ஒருத்தரோட ஜீவன் எடுக்கப்படுதுன்னா, இன்னொருத்தரோட ஜீவன் தான் அதுக்கு சரிசமமான விலையா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி. ஏன் பிரதர் கிறிஸ்து குடுக்கணும்? பழைய ஏற்பாட்டுல ஆடு, மாடுகள்லாம் வந்து பலி குடுத்தாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, அப்பலாம் வந்து ஆசரிப்பு கூடாரத்துல கா காளை இதெல்லாம் வந்து காளை, ஆடெல்லாம் வந்து பலி குடுத்தாங்க. எதுக்கு அப்டின்னா, அவங்களுடைய பாவங்கள அந்த வருஷத்துக்கு அந்த டைம்ல அவங்க பாவத்த போக்குறதுக்காக அந்த ஆட்டையோ, மாடையோ பலி குடுத்தாங்க. இது என்ன ஆகல அப்டின்னா, கம்ப்ளீட்டா அவங்க பாவத்த என்ன பண்ண முடியல. ஜென்ம பாவம். அதாவது ஆதாம்னால வந்த பாவத்த வந்து இது பண்ண முடியல அப்டின்னு பார்க்கிறோம். சரி. ஏன் கிறிஸ்து குடுக்கணும்? மிருகங்களுக்கு வந்து மனுஷனுக்கு கீழ இருக்கு. அதனால குடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன் இத கிறிஸ்து குடுக்கணும்? ஏன் இன்னொரு மனுஷன் குடுத்துருக்கலாம்ல? இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நான் பாவம் பண்ணிட்டேன். ஏன் எங்க அம்மா எனக்காக தரமாட்டாங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு மகன் இருக்காரு. அந்த மகனுக்காக நான் அன்புல அவர தேவனே அவர வந்து மன்னிச்சிருங்க. அவரோட ஜென்ம பாவம் அதாவது ஆதாம்னால வந்த பாவத்த நான் ஏத்துக்கிறேன். நான் வந்து மரிக்கிறேன். அப்படின்னு நான் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம்.
ஒருவனாவது தன் சகோதரனை அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒருவனாவது பூமியில பிறந்த ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்கவும் அவனுக்கு மீட்கும் பொருளை தேவன் கொடுக்க முடியாதுன்னு பார்க்கணும். ஸோ இன்னொரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுன்னா மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், நான் இதுலதான் உருவாயிருக்கேன், நானே பாவத்துலதான் உருவாயிருக்கேன். நான் எப்படி இப்ப என் பாவத்தை அப்ப யாரு என்னோட பாவத்துக்கு யார் மீட்கும் பொருள் கொடுப்பா? என்னோட மகனுடைய பாவத்துக்காக நான் பிறந்த அந்த ஜென்ம பாவத்துக்காக நான் கொடுக்குறேன்னா என்னோட பாவத்தை யார் கொடுப்பா? நானே துர்குணத்துல உருவாயிருக்கேன், நானே பாவத்துல கர்ப்பம் தரிச்சிருக்கேன்ற போது என்னால என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இன்னொரு கேள்வி வந்துருச்சு. அப்படின்னா சரி பிரதர், நீங்க சொல்லிட்டீங்க மனுஷன் கொடுக்க முடியாது, மிருகங்கள் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஏன் கிறிஸ்து கொடுத்தாரு? ஏன்னா பரலோகத்தில் இருக்கும் இயேசு மனுஷனாக ஆதாமுக்கு மீட்கும் பொருளாக எப்படி தன்னை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது, கரெக்டுங்களா? ஏன்னா பரலோகத்துல இருக்க கிறிஸ்து, கரெக்டுங்களா, அவரு வந்து ஒரு மேல் நிலைமையில இருக்காரு. அவர் எப்படி ஆதாமுக்கு, ஏன்னா ஈக்குவல் நிலைமை கொடுக்குறோம், கரெக்டுங்களா? ஈக்குவல் சரிசமமான விலை கிரயம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி செட் ஆகும் அப்படின்னா, வசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையிலும் கனத்திலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கர்த்தரின் கிருபை. இத ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டோம், டைம் இல்லை நமக்கு. அவனை நீங்க யார சொல்றாருன்னா ஆதாமை சொல்றாரு. ஆதாமை எப்படிதான் சிருஷ்டித்தார் தேவன் அப்படின்னா, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு பாக்குறோம். சோ தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக யாரை படைச்சார் அப்படின்னா ஆதாமை படைத்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தேவதூதலும் சற்று சிறியவனா ஆதாம படைச்சார்னா, தேவதூதலும் சற்று சிறியவனா யார் வரணும்னா கிறிஸ்து வரணும். அப்படிதான் வந்தாரா அப்படின்னு கேட்டோம்னா வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதலும் சற்று சிறியவர்கள், சாரி எனக்கு இங்க ஸ்கிரீன் கட் ஆயிட்டே இருக்கு. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு சிஸ்டர் யாரா வாசிக்க முடியுமா? இருக்கீங்களா? ஓகே, நானே வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் அப்படின்னு நினைக்குது. ஸோ கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க தேவதூதலும் சற்று சிறியவனா யார் வந்தான்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா, ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார்? ஒரு தேவதூதலும் சற்று சிறியவனாக படைக்கப்பட்டார். கிறிஸ்து எப்படி பூமிக்கு வந்தார்? மேலான நிலைமையிலிருந்து பூமிக்கு மரணத்தை ருசி பார்க்க தேவதூதலும் சற்று சிறியவனா வந்தார். ஸோ சரிசமமான ஒரு நிலைமையில யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு வந்திருக்காரு. ஏன்னா கிறிஸ்து கிட்ட பாவம் வந்துச்சுன்னா கிடையாது. ஆதாம் முதலாவது சிருஷ்டிக்கப்படும் அவனோட பாவம் வந்துச்சுன்னா கிடையாது. அந்த ஈக்குவல் பிரைஸ் தான் கொடுக்கணும் இங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு பாவத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுன்னா இதுபடி கொடுக்க முடியாது அப்படின்னு நாம் பாக்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம். அந்தபடியில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு பார்க்கலாம். சோ நமக்கு தெரிஞ்சிச்சு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் மூலியமா ஒரு விஷயம் கொடுத்தார்ல,
நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிச்சு நடந்தா உன் பிழைப்பான்னு சொன்னார்ல. யாருமே பிழைக்கல. ஏன் பிழைக்கலன்னா அவங்க அதை கடைபிடிக்கல இஸ்ரவேல் ஜனங்க. சோ அதனால் நியாயப்பிரமாணம் பண்ண கூடாததை யார் பண்ண போறாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டா கடைபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு. கரெக்ட்டுங்களா? அவரு மூலியமா தான் என்ன ஆகுதுன்னா, பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு நீங்க வாசிக்கிறோம். இந்த ஒரு தாட்ல தான் யார் அனுப்புறாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவை பூமிக்கு அனுப்புறார். அதையும் வாசிக்கலாம். ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாக போவான் என்று உரைக்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்னு சொல்லி யார் போறான்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு 2ஆம் ஆதாமாக பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படின்னு பாக்குறோம். சோ எல்லாருக்கும் உயிர் கொடுக்கிற ஆவியானார்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை படிக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. எப்படின்னா கிறிஸ்து வந்துட்டாரு, மேல இருந்து இறங்கி வந்து மனுஷனுக்காக ஈடுபடி கொடுக்குறாரு, மீட்கும் பொருள் கொடுக்குறாருன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அது எப்படி தெரியுமா இருக்கு? உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இருக்கேன். இப்போ ஒரு கீழே பாக்குற ஒரு 3-4 கரப்பாம்பூச்சி சுத்திட்டு இருக்கு. நம்மளா இருந்தா விடமாட்டோம், ஒரே அடி அடிச்சிரும். நான் வந்து அதை அடிக்கல. நான் என்ன பண்றேன், அந்த கரப்பாம்பூச்சிக்கு கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். இப்ப அந்த கரப்பாம்பூச்சி சொல்லுது, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதை நாங்க எங்களுக்குள்ள தீர்த்துறோம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். உடனே நான் சொல்றேன், இல்ல நீ என்ன பண்ண, என்கிட்ட சொல்லு, அந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறேன்னு சொல்லும் போது அந்த கரப்பாம்பூச்சி சொல்லுதான், நீ முதல்ல என்ன பண்ண, என் நிலைமைக்கு வந்தாதான் உனக்கு என்ன பண்ண முடியும்னா அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லும் போது, நான் ஒரு கரப்பாம்பூச்சி ஆனா எவ்வளவு அருவருப்பா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் மனுஷனா வாழ்ந்துட்டேன், நல்ல என்னோட நிலைமைக்கு நான் நல்லா இருந்துட்டேன். திடீர்னு நான் ஒரு கரப்பாம்பூச்சி ஆகும்போது அது எனக்கு ஒத்துக்குமா? எனக்கு ஒத்துக்காது. கரெக்ட்டுங்களா? அது ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நிலைமை, பாவமே அறியாதவர். கரெக்ட்டுங்களா? அவர் இருந்த மகிமையிலேருந்து இறங்கி மனுஷனுக்காக வந்தார். மரணத்தை ருசி பார்க்க வந்திருக்கார் அப்படின்னா, மனுக்குலத்துல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா பாவத்திலே இருந்துட்டோம் நம்ம. ஆனா பாவமே அறியாத ஒரு பூமிக்கு வர்றார் அப்படின்னும் போது அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டம். அந்த நிலைமையிலேருந்து ஒரு கரப்பாம்பூச்சியா இந்த பூமிக்கு வந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த நிலைமைக்கு தான் யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆதாம்கான ஈடுபடி கிறிஸ்து தான் கொடுக்கணும் அப்படின்றது பார்க்கணும். ஏன் ஒரு மனுஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் கிறிஸ்து மட்டும்தான் மொத்த மனுக்குலத்துக்கு கொடுக்கறது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவத்திற்குள்ளானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, கீழ்ப்படியாம போனது யார்? ஆதாம். அப்ப அந்த கீழ்ப்படியாம போனதுனால ஒரு 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 விஷயத்தை இழந்தாங்கல்ல, அதை திருப்பியும் கீழ்ப்படிதல்னாலதான் யாரால கிடைக்கும்னா கிடைக்கும். அது அந்த பரிபூர்ண மனித நிலைமையில இருக்கிற ஒருத்தராலதான் முடியும். சோ ஆதாம் பரிபூர்ண மனுஷனா இருந்தா நானும் நீங்களும் என்னவா இருக்க முடியாது, பரிபூர்ண மனுஷனா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே பாவத்துக்குள்ள போயிட்டோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு தூதரிலும் சற்று சிறியவனாய் வரும் பொழுது பரிபூர்ண மனுஷனா வர்றார். ஏன்னா ஆதாமுனால அவர் பிறக்கல, பரிசுத்த ஆவியினாலதான் அவர் பிறக்கிறார். ஆதாம்னால அவர் பிறக்கலன்னு நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப அவர் பரிபூர்ண மனுஷனா பூமிக்கு வந்து அவரால மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும் பாத்தீங்கன்னா ஈடுபடி கொடுக்க முடியும். சோ கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சு, கீழ்ப்படிதல்னால ஜீவன் வருது அப்படின்னு பார்க்கலாம். சோ 1 கொரிந்தியர் 15:21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஒரு மனுஷனால மரணம் உண்டாச்சு. அதே அந்த நிலைமையில இருக்கிற பரிபூர்ண மனுஷனாகிய ஆதாமின் நிலைமையிலேயே இருக்கிற 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு மூலியமாக என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த நிலைமையிலிருந்து விடுதலையும் உண்டாச்சு. சோ மொத்த மனுக்குலத்துக்கும் கிறிஸ்து இயேசு மட்டும்தான் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஈடுபடி, அதுக்கான சரி. இப்ப நம்ம பார்த்தோம்ல நியாயப்பிரமாணத்துல, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்,
ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதை வந்து சரிசமமான நிலை, விலை கிரயத்தை வந்து யார் கொடுத்தா, ஈடுபலி மீட்கும் பொருளை யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு தகுதி உள்ளவர்களானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம ரொம்ப ரொம்ப கொடூரமானவர்கள் நம்ம. ஆனா நம்மள மேல தேவன் வைத்த அன்புனால தன்னுடைய சொந்த குமாரனே பூமிக்கு தந்தார். அந்த சொந்த குமாரனும் அதை எதிர்க்கல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதோ அடியேன் வருகிறேன். என்ன பண்றேன்? அந்த நிலைமையை விட்டு நான் என்ன பண்றேன்? கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற இந்த மனுக்குலத்துக்காக நான் என்ன பண்றேன்? உன்னுடைய ஜீவனையே தர நான் வரேன் அப்படின்னு சொல்லி யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதோட இந்த நாளுடைய ஆஹ் பாடத்தை நம்ம முடிக்கலாம். ஏன்னா வரும் வாரத்தில் தேவனுக்கு சித்தமா இருந்தா இந்த பாடத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுல வந்து ஒரு உவமை இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் இந்த உவமை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல சமாரியன் உவமை. கரெக்ட்டுங்களா? அது உவமையா? இல்லையா? இல்ல அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் வாரங்கள்ல பார்ப்போம். அது எப்படி ஈடுபலிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்படின்றதெல்லாம் நம்ம வரும் வாரங்களுக்கு தேவன் சித்தமா இருந்தா பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதியாக சகோதரர் கிளின்டன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, அருமையான இந்த நேரத்திலையும் கூட அப்பா பிதாவே, மீட்கும் பொருளை குறித்து அருமையான ஒரு பாடத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இதை நாங்கள் கேட்டு இந்த சத்தியத்தினின் அடிப்படையில நாங்கள் கற்றுக்கொண்டு தேவன் இந்த உலக மக்களுக்காக தன்னை ஜீவனை கொடுத்தார் என்று அந்த ஒரு விசுவாசத்திலும் தேவனுடைய நம்பிக்கையிலும் நாங்கள் வளர, இன்னும் அதிகமாக உம்முடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த பூமியில உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று உம்முடைய பாதத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த இணைப்புல இருக்கிற சகோதர சகோதரியும் கூட உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி இந்த பூமியில தேவனுக்கு உண்மையான ஒரு ஓட்டத்தை ஓடுகிறதற்கு கிருபை தாருங்க. அருமையான சகோதரனை கூட இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை அவர் மூலியமாக நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த ஊழியத்துல பாதியில கடந்து வருவதற்கு அவருக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.